Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. டை அமைப்பை சார்ந்த அனைத்து பெரியவர்களே, மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, அரங்கத்திலே நிறைந்திருக்கின்ற கோவை வாழ் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். இவ்வளவு செறிவு நிறைந்த ஒரு பட்டிமன்றத்தை சில சமயங்களில்தான் எங்களால் காண முடிகிறது. இந்த செறிவுக்கு காரணம் மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர்கள் மட்டுமல்ல, அரங்கத்திலே இருக்கின்ற பங்கேற்பாளர்களான உங்களுடைய அறிவும் எங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உங்களுடைய உற்சாகமும் தான். அதற்கு திரும்பவும் நான் தலை வணங்குகின்றேன். மிகச்சிறப்பான ஒரு பட்டிமன்றம். சண்முகம் பேச ஆரம்பிக்கிற போது நான் எழுதி கொண்டே இருந்தேன். அது என்னுடைய பழக்கம். எதிரணியில் இருக்கிறவங்க பேச பேச எழுதிக்கிட்டே வரும். அதனாலதான் எழுத்தாளர்ன்றாங்க. அவ்வளவு எளிதா எழுதுவது? சும்மா சொன்னம்மா, ஒரு தொழில் முனைவோர் தான். எழுதிக்கிட்டே வந்தேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு அது எழுத முடியல. அந்த பேச்சை கேட்கணும்னா எழுத முடியாது. அது மனசுல வாங்கிக்க வேண்டிய ஒரு வாதத்தை மிக அருமையாக வைத்து அமர்ந்திருக்கின்றார் நண்பர் சண்முகம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பட்டிமன்றங்களில் இது போன்ற ஒரு வாசகங்கள் வந்து விழும் என்று நாங்கள் நினைத்திருக்க மாட்டோம். எங்களுடைய பட்டிமன்றத்தை அடுத்த தளத்துக்கு எடுத்து போனதில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு. அதனால போக போக அவர் சொன்னதெல்லாம் நான் எழுதல. முதல்ல பேசும்போது சொன்னதை கொஞ்சம் எழுதி, அதுக்கு நீங்க பதில் சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க பெல் அடிச்சிருவீங்க. இல்லை, இந்த பட்டிமன்றத்தில் ஒரு சின்ன சதி நடந்துக்கிட்டே இருக்கு. ஆடியன்ஸுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ என்ன நடக்குது இங்கே? அந்த டிம்பிள் பேசுகிற போது அந்த பொண்ணு சொன்னது, நான் அட்வர்டைஸ் பண்ணேன், எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிச்சு. அதற்கு காரணம் குடும்பத்தினர் கொடுத்த தவறான அறிவுரைன்னு சண்முகம் சொன்னார். அதோடு நிறுத்திருக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? நியூஸ் சேனல்ல விடுங்க. நியூஸ் சேனல்ல நீங்க அட்வர்டைஸ் பண்ணா உங்களுக்கு நல்லா அதுல லாபம் கிடைக்கும். ஏன்னா அவர் ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்றாரு. அப்படியே ஒரு சந்தில சிந்து பாடுறாரு. அதோட நிறுத்திருந்தா கூட நான் விட்டுருப்பேன். கூட இன்னொரு பிட்டு, எங்க நடுவரை நீங்க மாடலா வச்சு போடுங்க, உங்க ப்ராடக்ட் எப்படியோ விற்கும். நான் ஒண்ணுமே சொல்லலம்மா. இது என்ன கூட்டு களவாணி? 2 பேருக்கும் களவாணின்னு முடிவு பண்ணிக்கல இல்லையா? இவர் நியூஸ் சேனலை நீங்க ப்ரமோட் பண்ணுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. நடுவரை ஒரு மாடலா அவர் ப்ரமோட் பண்றேன்னா எனக்கு சந்தேகம். என்னைய மாடலா யாருமா ஒத்துக்குவா? நான் ஹன்சிகாவா? சண்முகம் பேசுற போது சொன்னாரு, ஆயுர்வேதம் மாதிரியான மருந்துகள் நம்முடைய சமூகத்தில் இருந்து வழக்கொழிந்து போறதற்கு குடும்பங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். அது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். இந்த குடும்பங்கள் என்ற அமைப்புக்குள்ளே வராத அலோபதி எந்த விதத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்த்திருக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சார் ஒண்ணுமே இல்லை சார். முந்தா நாள் மட்டும் நீங்க டாக்டர்கிட்ட போய் உங்க பிபியை டாக்டர் செக் பண்ணி உங்களுக்கு 130 கீழே 85 இருந்ததுன்னா உங்க டாக்டர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு அதெல்லாம் பிபி இல்லை, இது ஒன்றும் பெரிய கவுண்ட் இல்லை, 135/85 யூ ஆர் நாட் அ பிபி பேஷண்ட், யூ ஆர் நார்மல். நீங்க அதே கவுண்டோட இன்னைக்கு உங்க டாக்டர்கிட்ட போங்க, 135/85 யூ ஆர் அ கிரானிக் பிபி பேஷண்ட். மருந்து ஆரம்பி. ஏன்னா அமெரிக்காவிலே இருக்கிற பார்மா கம்பெனிகள் முடிவு செய்கிறது இந்தியாவிலே இருக்கிற நாம் நோயாளிகளா இல்லையா என்பதை. இதுதானே உங்க அலோபதி மெடிசன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ட்ரம்ப் சொல்லிட்டாரு. பெரிய டிரான்ஸ்பரன்சி வாழுது அலோபதி மெடிசன்ல. ஏமா திட்டாதீங்கம்மா, அவர் என்ன டாக்டரா? சண்முகம் ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் வச்சாரு. பாராட்டு என்பது கூட சமூகத்திலிருந்து வந்தால்தான் குடும்பமே அதை அங்கீகரிக்கும் என்று சொன்னார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற திருக்குறளை அதற்காக அவர் பயன்படுத்தினார். திருக்குறள் வந்த சமயத்தில் இருந்த பெண்களின் நிலைமையை வைத்துத்தான் அந்த குறளை புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் வந்த சமயத்தில் எழுதப்பட்ட காலங்களில் பரிமேலழகர் அதற்கு உரை எழுதிய காலகட்டத்தில் தன்னுடைய மகன் அறிவாளி மேதை என்று புரிந்து கொள்ளக்கூடிய கல்வி அறிவு இல்லை அந்த தாய்க்கு. அதனால் மற்றவர்கள் சொல்வதை கேட்டால்தான் தன் மகன் புத்திசாலி என்று அவளால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய தாய்மார்கள் அப்படியா? என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க தான் டியூஷனை சொல்லி கொடுக்குறாங்க அப்பாவுக்கு சேர்த்து. ராஜா சார் வந்து எப்படி என்னது
இல்லை இல்லை டியூஷன் சொல்லி கொடு. பயமுறுத்தாது, சிங்கம்ன்றது சரியா போச்சு. குறுக்க குறுக்க பேசும்போது சில சமயம் அது விட்டு போயிடுது. நான் பேசலாமா? அவர் ராஜா சார் வந்து சன் டிவியில் சாம்பியன்ஸ்னு ஒரு நிகழ்ச்சிக்கு நடுவராக இருந்தார். அது வந்து எவ்வளவோ உபயோகம் இல்லாத நிகழ்ச்சிகளுக்கு நடுவில் வந்த நல்ல ஒரு நிகழ்ச்சி அது. த டிஃப்ரெண்ட்லி எனேபிள்டு சில்ட்ரனை வந்து அவர்களுடைய திறனை மேடையிலே கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சி. இவங்களும் நடிகை ரேவதியும் அதற்கு நடுவராக இருந்தார்கள். கேட்கிற சக்தி இல்லாத குழந்தைகள் டான்ஸ் ஆடினாங்க. அந்த பாட்டு நமக்கு தான் கேட்குது, அவங்களுக்கு கேட்கல. ஆனால் ஒரு பீட்டை கூட மிஸ் பண்ணாமல் அந்த குழந்தைகள் நடனம் ஆடினார்கள். ஆட்டிஸ்டிக் சைல்டு ஒருத்தர் வந்து பாடினார். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி எனேபிள்டு சில்ட்ரனுடைய திறமைகளை கூட மேடைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? குடும்பமா, சமூகமா? ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்லி எனேபிள்டு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு பின்னாலும் ஒரு தாய் தகப்பனுடைய கண்ணீரும் வியர்வையும் ரத்தமும் இருக்கிறது. என் பிள்ளையாலும் முடியும் என்ற அரங்குக்கு நடுவிலே கொண்டு வைக்கிற அந்த விடாமுயற்சியையும் தியாகத்தையும் பற்றி யோசித்து விட்டு சொல்லுங்கள் சண்முகம். பாராட்டுவது முதலில் குடும்பமா, சமூகமா? சமூகம் அவ்வளவு எளிதா பாராட்டிடுமா உங்கள? அவ்வளவு எளிதா பாராட்டிடுமா உங்கள? என்ன நீங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சேஷாத்ரி இங்க அங்க பேசினா கூட மைக் இங்க தான் இருக்கு, இங்க தான் நீங்க வந்து பேசணும். இந்த மாதிரி புத்திசாலித்தனமான ஒரு ஆர்குமெண்ட் இது மட்டும் நான் கேட்டது. நானும் கேட்டதில்ல. அவங்க மைக்கை இங்க வச்சிருக்காங்க, நாங்க இங்க வந்து பேசுறோம். அங்க வச்சா அங்க போய் பேச போறோம். கையில கொடுத்தா கையில வச்சு பேச போறோம். ஆமா. வேற எங்களை சிங்கம் சிங்கம். நீங்க சிங்கம் எப்போதுமே தன்னுடைய குகையிலே வேட்டையாடாது, வெளியில வந்து தான் வேட்டையாடும். அதனால தான் நாங்க இங்க வந்திருக்கோம். 3 பலி உறுதி. சேஷாத்ரி சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சேஷாத்ரி மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் நான் உங்ககிட்ட அட்வைஸ் வாங்கிக்கணும். என்னன்னா 35 வயசுல எல்லாருக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்களாம். லட்சிய வெறி இருக்கா இல்லையான்னு பிளட் டெஸ்ட் எடுத்து நில்லுன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்களாம். சார், டெங்கு கசு கடிச்சாலே ரிப்போர்ட் சரியா வர மாட்டேங்குது நம்ம ஊர்ல. அதுவே 2 நாள் ஆக்கிறாங்க. அதுவே எங்கேயோ அங்க போகணும் இங்க போகணுன்றாங்க. டெங்கு ஃபீவர் வந்தா கூட அரசாங்கம் வந்து மர்ம காய்ச்சல்னு தான் அது சொல்லுது. டெங்கு காய்ச்சல் என்னைக்கா சொல்லியிருக்காரு? அவங்களுக்கு எதுவுமே புரியலைன்னு அர்த்தம். அதையே கண்டுபிடிக்க முடியல. லட்சிய வெறி இருக்கா இல்லையான்னு பிளட் டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்கிறான். அதிமேதாவி எங்க சேஷாத்ரி? இவருக்கும் பொண்ணு கொடுத்துருக்காங்க சார். இவர் ஐடி துறையில இருக்காரு. ரொம்ப நேரம் ஆபீஸ்ல இருந்து வேலை செய்யறாரு. மனைவியை கண்டுக்கிறது இல்ல, பேசுறது இல்ல, பாக்குறது இல்ல, வீட்டுக்கே அப்பப்பதான் போறாரு. அந்த மனைவி ஒரு நாள் ஆபீஸ்க்கு போன் பண்ணி உங்க பையன் உங்ககிட்ட பேசணும்ன்றான்னா என்ன சார் அர்த்தம்? அவங்க பேச விரும்புறாங்கன்றத, குழந்தை பேசுறான்றத ஜாடமாடையா ஒரு பொண்ணு சொல்லுவாங்க. இதுவே புரியாத ஒரு ஆள் இவருக்கு ஒரு பொண்ணை கொடுத்து ஐடி கம்பெனில வேலையும் கொடுத்து, இதுல கவிஞர் வேற விளங்கினா போல அவரே எழுதி அவரே படிச்சுக்கிறார். இல்ல, ஒன்றை விட்டால் தான் ஒன்றை பிடிக்க முடியும். குடும்பம் வந்து உங்களை அந்த மாதிரி ஒன்றை விடுவதற்கு தடை சொல்ல. நான் நியாயமா கேட்கிறேன் சார். இங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டர்பிரினர்ஸ். இந்த ஆண்டர்பிரினோரியல் பக் இஸ் பைட்டிங் யூ. நீங்க குடும்பம் வேண்டாம் வேண்டாம்னா விட்டுருவீங்களா? அப்படி விட்டுட்டா நீங்க ஆண்டர்பிரினரா? நீங்க அப்படி விட்டுட்டா ஆண்டர்பிரினர். இவங்க 3 பேருமே சொல்லியிருக்காங்க, மனைவிகள் கையை பிடிச்சிட்டு போகாதே போகாதே என் கனவான்னு தடுப்பாங்களாம். அப்பதான் வேகமா போவான். ஆமா. அப்ப அவருக்கு வந்து நான் தொழில் முனையணும்னு அவருக்கு அப்பதான் உத்வேகம் வந்தாலும் மனைவிகள் போகாத போகாதன்னு இங்க தடுக்கிறாங்களா? இந்தியாவினுடைய மிக 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 பிரபலமான தொழில் முனைவோரினுடைய வெற்றி வரலாறுன்னு நீங்களாம் எதை சொல்லுவீங்க? இன்ஃபோசிஸினுடைய வரலாற்றை தான் சொல்லுவீர்கள். இன்ஃபோசிஸ் அடைந்த வெற்றியை இந்தியாவில் வேறு எந்த தனி நிறுவனமும் அடைந்ததில்லை. இன்னைக்கு சில சிக்கல்கள் இருக்கலாம், அதை விட்டுருங்க. இவ்வளவு பயங்கரமான வளர்ச்சியை இந்தியாவிலே கண்ட ஒரு நிறுவனம் என்றால், இந்தியாவினுடைய பெருமையை உலக அரங்கில் உயர்த்தி பிடித்த நிறுவனம் என்றால் இன்ஃபோசிஸ் தான். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது அவர் ஒரு தொழில் முனைவோர் இல்லை. அவர் ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அதில் நஷ்டப்பட்டு அதை விட்டுட்டு பட்னி கம்ப்யூட்டர்ஸில் வேலைக்கு போய் அந்த வேலையில இருக்கும்போது சுதாவை கைப்பிடித்தார். கொஞ்ச நாள்லயே தி ஆண்டர்பிரினோரியல் பக் இஸ் பைட்டிங்னு சொன்னல, அதுக்கு அவர் சரியான உதாரணம். இருக்க முடியல, கை கட்டி வேலை செய்ய முடியல. நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்ன்ற அந்த லட்சிய தாகம் வருகிற போது இன்ஃபோசிஸ் என்ற நிறுவனம் ஆரம்பிப்பதற்காக தன்னுடைய நகைகளை விற்று முதல் 10,000 ரூபாய் முதலீட்டை கொடுத்ததே சுதாமூர்த்தி தான். தெரியுமா உங்களுக்கு? சார், இது கோவை. இந்த நகரத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த நகரத்தை பற்றி பாரதியார் எழுதுகிற போது
இந்தியாவினுடைய புதிய புண்ணிய ஸ்தலங்களில் கோவை ஒன்று என்று பாரதி எழுதினார். இந்த சண்முகம் பாரதியாரை பற்றி சொன்னப்போ எனக்கு நினைவு வந்தது. இது எப்படி கோவை எப்படி புண்ணிய ஸ்தலம்? காசி, ராமேஸ்வரம், நம்ம ஊரில் இதை தானே புண்ணிய ஸ்தலம்னு சொல்லுவோம். பாரதி கோவையை புண்ணிய ஸ்தலம் என்று எழுதினார். ஏனென்றால் கப்பலோட்டிய தமிழன் சிறையிலே இருந்த நகரம் இந்த கோவை நகரம். அவர் இந்த சிறையிலே இருந்ததாலே இது இந்தியாவினுடைய புதிய புண்ணிய ஸ்தலம் என்று பாரதி எழுதினார். கப்பலோட்டிய தமிழனுடைய வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும். லாபகரமான வக்கீல் தொழிலை செய்து வந்தார் அவர். ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிள் லாயர் அவர். ஆனால் வெள்ளைக்காரர்கள் ஒரு கப்பலை வைத்துக்கொண்டு நம்மவர்களை கொள்ளையடித்ததை பார்க்க முடியாமல் கப்பல் முதலாளியாக திட்டம் போட்டார். அந்த கம்பெனி நடத்துவதற்கு அவர் பட்ட கஷ்டங்களை நான் பேச போனால் இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அவருடைய குழந்தை ஜுரம் வந்து பிழைக்காதோன்ற நிலைமையில் இங்க இருக்கு தூத்துக்குடியில். அவர் பாம்பேல இருக்காரு. முதலாளிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இங்க இருந்து தந்தி போகிறது. பிள்ளைக்கு உடம்பு எப்படியோ சொல்ல முடியாதுன்னு கப்பல் வாங்கினால் ஒழிய நான் பம்பாயிலிருந்து கிளம்ப மாட்டேன்னு மனைவிக்கு கடிதம் எழுதினார் கப்பலோட்டிய தமிழர். அவருடைய குடும்பம் அவர் வக்கீல் தொழில் விட்டதையும் கப்பல் வாங்க முயற்சித்த அந்த முயற்சிகளுக்கும் அப்படி உறுதுணையாயிருந்தது. அவர் மனைவி தன்னுடைய அத்தனை மஞ்சக்காணி சொத்து என்று சொல்லப்படுகிற தன்னுடைய அத்தனை நிலத்தையும் இந்த சுதேசி கப்பல் கம்பெனிக்காக விட்டு கொடுத்தார். என்ன சொல்றீங்க நீங்க குடும்பம் உதவி செய்யாதுன்னு? ஆனால் அதே கப்பல் கம்பெனி உருவான பிறகு, அவர் சிறைக்கு போன பிறகு, அந்த கம்பெனி லாபத்திலே நடக்காமல் நஷ்டத்திலே ஓடுகிறது என்று கணக்கு காட்டி எந்த வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக அந்த கம்பெனி தொடங்கப்பட்டதோ அந்த வெள்ளைக்காரர்களுக்கே அதை விற்றது சமூகமே தவிர குடும்பம் அல்ல. சார், குடும்பம் ஏன் வந்து வேண்டான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்குது? இவங்க 3 பேருமே சொன்னாங்க, நான் அதை மறுக்கலை. அவர் சார் ரொம்ப அழகாக பேசினார். ஒரு முதல் பேச்சாளராக இவ்வளவு சிறப்பாக ஒரு பட்டிமன்றத்திலே பேசி பழக்கமில்லாத ஒரு பேச்சாளர் பேசி இதுவரை நான் கேட்டதில்லை. மிக மிக சிறப்பாக சார் பேசினார். ரொம்ப நல்லா பேசினார். அவர் பேசும்போது முக்கியமாக சொன்ன வார்த்தை இதுதான், மனைவியினுடைய உறவுக்காரர்களோட பார்ட்னர்ஷிப் வைக்காதீங்க. என்னவோ மனைவியினுடைய உறவுக்காரர்கள் இல்லாத மற்றவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சவங்க எல்லாரும் யாருக்குமே துரோகமே இழைக்கப்பட்டது இல்லையா? நண்பர் என்று நம்பி அவர் தானே சார் முதுகுல குத்துறாங்க. துரோகம் இழைப்பது என்பது எங்கே நடக்கலாம், மனைவியினுடைய உறவுக்காரர்கள்னால வருவது அல்ல. அவன் உரிமையா குத்துவான். சாருடைய பேர் அயோகா சுப்பிரமணியம் இல்லையா? இந்த லீ அயோகாக்காவுடைய கதையை நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சார் அந்த லீ அயோகாக்காட்ட ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த பேரை வச்சிருக்காரு. லீ அயோகாக்காவுடைய டாப் பெஸ்ட் கொட்டேஷன்ஸ்னு எடுத்து பாருங்க கூகுளில். அவர் சொல்ற ஒரு விஷயம், the family is like a rock, it can absorb any shock that you are getting into என்று சொல்லியிருக்கிறார். அதை கூட படிக்காம அவர் பேரை நீங்க படிச்சிருக்காரு, ஆனா இங்க சொல்ல முடியாது. 3 பேர் என்ன சொல்றாங்க, குடும்பம் கையை பிடித்து இழுக்கிறது, அவர்களை முன்னேற விடாமல் குடும்பம் தான் தடுக்கிறது என்று சொல்கிறார். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன், எல்லா குடும்பமும் தடுக்கும், எல்லா குடும்பமும் தடுக்கும் ஏனென்றால் பயம்தான். சேஷாத்ரி மாதிரி ஒரு ஆளா இருந்துட்டா எந்த நம்பிக்கையில் நீங்க தொழில் பண்ண அனுப்புவீங்க? நீங்க பாவமா அந்த மனுஷன் இன்னும் ட்ரெயின் டிக்கெட் வராம உட்கார்ந்துருக்காரு. அப்போ இந்த எனக்கு சேஷாத்ரிக்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஒரு நிமிஷம் பேச எடுத்துக்கம்மா. சிங்கங்களை நான் எங்க தடுக்கிறது? எனக்கு சேஷாத்ரிக்கெல்லாம் எங்கள் அலுவலகத்தில் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் நடக்கும். உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலை பண்ணுவது வீடு தான். வீட்டில் தெரியும் இது போனால் ஒரு மாதிரி தேறி வருமா வராதான்றது வீட்டில் ஒரு மாதிரி தெரியும். ஆஃபீஸில் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் எங்களை நீ சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்களாம் வீட்டுக்கு அழுவோம். சேஷாத்ரியே வீட்டுக்கு சொல்கிறார், நான் என்னன்னு நினச்சேன், என்னை மேனேஜர் கம்மியாக ரேட் பண்ணிட்டான். அவங்க மனைவி மனசுலேயே வச்சுப்பாங்க, இதுவே ஜாஸ்தி இருக்கு, இந்த ரேட்டிங் கொடுத்ததே ரொம்ப அதிகம். ஆனால் வெளியில் என்ன சொல்லும், உங்களுக்கா ரேட்டிங் கம்மியாக கொடுத்துட்டான், அவன் நாசமாக போக, அவன் விளங்காமல் போக. குடும்பம் அப்படிதான் சார், நம்முடைய குறைகளை இட்டு நிரப்புகிறது. குடும்பம் நம்முடைய வலிகளை வேதனைகளை தன்னுடையதாக வாங்கிக் கொள்கிறது. தொழில் செய்ய போகாதே என்று ஏன் தடுக்கிறது என்றால், ஒருவேளை தோல்வி வந்தால் இந்த மனிதன் கலங்கி விடுவானோ என்ற பயத்தினாலே அந்த குடும்பம் தடுக்கிறது. ஆனா இது எல்லாமே இனிஷியல் ஃபேஸ்ல தான். ஒருவர் தொழில் ஆரம்பித்து 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், 10 வருஷம் கழிச்சு அவங்க மனைவி போகாதே போகாதே என் கனவான்னு சொல்லுவாங்களா? நான் தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போறேன்னா என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. சார், புதுசாக ஒன்றை செய்கிற போது குடும்பம் பயப்படும். அது உங்கள் மீது இருக்கிற அக்கறையினால் வருகிற பயம் சார். அதை கூட புரிஞ்சுக்காம நீங்க 3 பேர் பேசுறீங்க.
அக்கறை தருகிற கவலை அது. சமூகம் பட்டுக்கம்பளம் விரித்துதான் உங்களை வரவேற்கும். முதல் அடியை வைக்கிற போது விழுகிற அடி இருக்கிறது. நீங்கள் தோல்வி அடைகிற போது சமூகம் உங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்கும். வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாத அவமானம் பிடுங்கி தின்னும். அந்த நேரத்திலே கூட இது ஒரு பெரிய விஷயமா, இதை விட எவ்வளவோ பார்த்துருக்கோம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, நீங்கள் தைரியமா வாங்க என்று அந்த தோல்வியையும் வெற்றியாக மாற்றுகிற தாரக மந்திரத்தை ஒரே ஒரு இடம்தான் சொல்லும், அது உங்கள் குடும்பம்தான். ஒருவேளை உங்களுக்கு தோல்வியே வந்தாலும் you are a failure என்று பிராண்ட் பண்ணாமல், அப்போதும் கூட உங்களுடைய மனம் நோகாமல் வார்த்தைகளை பேசி உங்களுடைய நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் தூண்டுகிற இடம் என்பது குடும்பம் மாத்திரம்தான். சமூகம் குடும்பம் என்ற இரண்டும் பற்றி பேசப்பட்ட போது சமூகம் விமானம் மாதிரி ஏகப்பட்ட பேரை தூக்கி கொண்டு பறக்கலாம் என்று இங்கே சொல்லப்பட்டது. அது உண்மைதான். சமூகம் என்பது விமானம் மாதிரி ஏகப்பட்ட பேரை தூக்கிட்டு பறக்கலாம். ஆனால் அந்த விமானத்துக்கு 2 காற்று இருக்கு. ஹெட்வின்ஸ் இருக்கு, டெய்ல்வின்ஸ் இருக்கு. எப்போதுமே டெய்ல்வின்ஸ் இருக்கிற போதுதான் விமானம் வேகமாக போகும். ஹெட்வின்ஸ் என்பது விமானத்தினுடைய பயணத்தை தடுக்கும். இந்த இடத்திலே ஹெட்வின்ஸ் என்பது சமூகம் நமக்கு விதிக்கிற தடைகள், டெய்ல்வின்ஸ் என்பது குடும்பம் கொடுக்கிற தொடர்ந்த நம்பிக்கை. அதுதான் தொழில் முனைவோரை இறுதி வரை உறுதியோடு இருக்க வைக்கிறது. நன்றி, வணக்கம்.